இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணாமலை மாவட்டம் தாவேகா கிழக்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் உதயகுமார். செய்யார், தனித்தொகுதியான வந்தவாசி உள்ளிட்டவை இவரது நிர்வாகத்தின் கீழ் வருகின்றன. இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி 10 உதயகுமாருக்கு பிறந்த நாள் வந்தது. அதனையொட்டி வந்தவாசி, செய்யார் தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் தாவேகா நிர்வாகிகள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். வந்தவாசி நகரத்தில் திருமண மண்டபம் ஒன்றில் பிறந்தநாள் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதற்காக வந்தவாசி 5 கண் பாலத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஊர்வலமாக செல்ல விஜய் ரசிகர்கள் வந்தவாசி காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டனர். இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. ஆனால் நீங்கள் யாரு எங்களுக்கு தடை போட, நாங்க போவோம் என 150 பேர் இருசக்கர வாகனத்திலும் வேனிலும் ஊர்வலம் சென்றனர். திறந்த ஜீப்பில் கழுத்தில் பூமாலை போட்டுக்கொண்டு கையில் வீச்சருவா வைத்துக் கொண்டு வந்தவாசியின் முக்கிய வீதியில் ஊர்வலம் சென்றதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பட்டாசு வெடித்ததோடு ஊர்வலத்தில் இவர்கள் ஊதிய விசில் சத்தம் மக்களை கடுப்பாக்கியது. மேலும் இது தொடர்பான வீடியோக்களை அவர்களே சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். இதையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் இதுகுறித்து கேள்வி எழுப்பியதும் வந்தவாசி காவல் நிலைய போலீசார் தாவேகா மாவட்ட செயலாளர் உட்பட 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பூமாலை போட்ட கிரேன் பறிமுதல் செய்தனர். இதனால் தங்களையும் கைது செய்து விடுவார்களோ என ஊர்வலத்தில் வந்த ரசிகர்கள் பயத்தில் உள்ளனர். இதுகுறித்து வந்தவாசி நகர தாவேகா நிர்வாகி ஒருவரிடம் பேசிய போது, செய்யார் அனக்காவூரை சேர்ந்தவர் உதயகுமார். ஆட்டோ டிரைவரான அவர் எங்க விஜயின் தீவிர ரசிகர். அவர் கிழக்கு மாவட்ட செயலாளரானதும் அணி நிர்வாகிகளை நியமிக்கிறேன், நகர ஒன்றிய செயலாளர்களை போடுகிறேன் என 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் என பணம் வாங்கினார். அந்த பணத்தை வைத்துதான் தற்போது கார் வாங்கி வைத்துள்ளார். விஜயின் பிறந்த நாளை கூட அவர் இப்படி கொண்டாடவில்லை. தனது பிறந்த நாளுக்கு இவ்வளவு அளப்பறை. அவர் வரும் தேர்தலில் வந்தவாசி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தந்துள்ளார். ஆனால் இப்போதே எம்எல்ஏவானது போல் பிறந்த நாள் கேக்கில் உதயகுமார் எம்எல்ஏ என்று பெயர் போட்டு கேக் வெட்டினார். அவரது ஊர்வலம் அளப்பறை பிரச்சனையானதும் என்ன செய்வது என தெரியாமல் முழிக்கிறார் என்றார். இவ்விவகாரம் பெரியதானதால் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பொதுமக்களுக்கு தொந்தரவு தந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என ரசிகர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.